அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட். நீ ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்தது இந்த ரெண்டு கட்சிக்கு, ஜெயலலிதா அம்மையாருக்கு கருணாநிதிக்கு தெரியாம வேதாந்தா குழுமத்துக்காரன் இந்த அனில் அகர்வால் வந்து நட்டு வச்சுட்டு போயிட்டானா? என்னை பெற்றவர்களை, என் உடன் பிறந்த தங்கி தங்கையில நட்டு வச்சுட்டு போயிட்டானா? இல்ல. இடம் எடுத்து கொடுத்த அயோக்கிய பைய யாரு? இவங்க தான். திறந்து வச்ச அயோக்கிய பயிலுக யாரு? இவங்க தான். போராடும் போது நம்மளை சுட்டு கொண்ட அயோக்கிய பயிலுக யாரு? இவங்க தான். அவங்களுக்கு ஓட்ட போட்டு வலிமையை கொடுத்தது யாரு? இவங்க தான். இவங்க தான். அதாவது முட்டை பார்க்கலாம், கூமுட்டையை பார்க்க கூடாது. நம்ம ஒரு தடவை தவறு செய்யலாம் உடன் பிறந்தார்களே, ஒவ்வொரு தடவையும் தவறு செய்யக்கூடாது. அது பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். இந்த அணு உலையை பத்தி பேசும்போது, இந்த ஸ்டெர்லைட்டை பத்தி பேசும்போது, ஸ்டெர்லைட் அது ரொம்ப பாதுகாப்பானது. ஒருத்தர்லாம் சொன்னாரு அணு உலை மேல விமானம் வந்து மோதினாலும் பாதுகாப்பானதுன்னு. நான் என்ன சொன்னேன், ஐயா ஒரே தடவை ஒரு பிளைட்ல ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் மோதி காட்டுங்க ஐயா, எப்படி இருக்கு ஸ்டெர்லைட். இதே கதை தான். அவங்க தண்ணி கெட்டு போச்சு, மஞ்சளா வருது, குடிக்க முடியல, நுரையீரல் தொற்று, புற்று எல்லாம் வருது, நாங்க சாகுறோம், கண்ணெரிச்சல் வருது, மூச்சு திணறல் வருது சொன்னா நோ, பாதுகாப்பானது, பாதுகாப்பானது, பாதுகாப்பானது. பாதுகாப்பானவன் பேசுற அயோக்கிய பயல்கள் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்துல ஒரு பங்களாவை கட்டி வாழலாம், எங்களுக்கு நோ அப்செக்ஷன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாமிர தட்டுப்பாடு வந்து வரும், தாமிர தட்டுப்பாடு. தாமிர தட்டுப்பாட்டை பேசுகிற பெருமக்களே, தண்ணீர் தட்டுப்பாட்டை பற்றி ஏன் பேசல? காற்று நஞ்சாவது, நிலம் நஞ்சாவதை பற்றி ஏன் பேசல? அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாழ்ந்தால் போதும் என்று கருதுகிறீர்கள். என் வீட்டு இளவுக்கலாத உனக்கு என் ஓட்டு எதுக்கு? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உனக்கு என் வாக்கு எதுக்கு என்று நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எனக்கு வாக்கரிசி போட்டு நிம்மதியா இருக்கலாம். இதை விடவெல்லாம் ஒரு மகன் கத்தி சாக முடியாது உங்களுக்கு. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கிறீங்க.